ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் இருக்கிற நம்ம மெகாஸ்டார் மம்முட்டியோட டர்போ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைட்டில் அண்ட் வந்து ட்ரீசர்லாம் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஐஎம்டிபியில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் படத்தில் 2வது இடத்துல ரேங்கிங்கில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த படம் வந்து அந்த ரேங்கிங் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, படம் எப்படி வந்திருக்கு, படத்தோட கதை என்னங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சென்னை சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தமிழ் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஸோ ஊரில் பயங்கரமாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்தில் ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்கன்னு திறந்து பார்க்கும்போது, நாங்கள் ஜேகே டைல்ஸ்லேருந்து வரோம், உங்கள் ஹஸ்பண்ட் வெங்கடேஷை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் வர டைம் தான், உள்ளுக்குள்ள வாங்க இப்போ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும்போது, ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஜேகே டைல்ஸ்லேருந்து இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு நல்லா வந்து விசாரிச்சு பாரு, அப்படி யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை த்ரெட் பண்ணி அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. வெளியில் இருக்கிற அவரோட ஹஸ்பண்டையுமே கொலை பண்ணிடுறாங்க. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மம்முட்டியோட இன்ட்ரோ ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரோ பண்ணி காமிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டாவதாக ஒரு இன்ட்ரோ காட்டினாங்க. ஸோ திருவிழாவுக்கு நடுவில் சண்டே நடந்துட்டு இருக்கு. அப்போது வந்து காரில் வந்து இறங்குவாப்புல மெகா ஷோ அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்ட்ரோ பண்ணாங்க. மாசாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே சின்ன சின்னதாக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே சென்னைக்கு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஊருக்குள்ளே ஒரு பொண்ணை தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தூக்குனதுனால அவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் தூக்குன பொண்ணு வந்து சென்னையில் தான் வேலை பார்க்குறான்னு சொல்லி அவர் கூட பஸ்ஸில் ஏறி வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்துமே சும்மா இருக்கிறதுலாம் இல்லை, சின்ன சின்னதாக வந்து பிரச்சனை பண்ணி அங்கேயும் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு இருக்காப்புல. இவர் தூக்குன அந்த இந்துங்கிற பொண்ணு தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காசெல்லாம் கொடுத்து மீட்டு கொண்டு வந்து விட்டுருக்காப்புல. இந்த மாதிரியான சமயத்தில் மெயின் வில்லன் கிட்ட வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து எப்படி இவர்கிட்ட வருது அப்படின்னா, நம்ம மம்மூட்டிக்கு தம்பி முறை. ஸோ சொல்லப்போனால் இந்த இந்துங்கிற பொண்ணை இவருக்காக தான் கடத்தினாரு. அந்த பையன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் உண்மைக்கும் பார்த்தா அது லவ் ஃபெயிலியர் கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் இந்த பையன் இருந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த பையனோட வந்து இறப்புக்காக அந்த வில்லன் கிட்ட நடக்கிற அந்த கிளாஸ் எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமாவாக தான் கண்டிப்பாக இருந்துச்சு. இந்த 2.5 மணி நேரம் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அதுலேயுமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட கதைக்கே மெயின் வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சும்மா வந்து அவரோட கதை, அந்த பொண்ணோட கதைன்னு சொல்லி சும்மா வந்து ஃபன்ஃபுல்லாக தான் இழுத்துட்டு போயிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வச்சு சுனிலும் இவரும் சண்டை போடுற போர்ஷன்ஸு, அதை நல்லா ஃபன்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது போக சின்னதாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில இடங்களில் நல்லா வந்து க்யூட்டான மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஆக்ஷன் பிளாக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஸோ அந்த ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம மம்முட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே வேணாம். எல்லா படங்களுமே காமனாக கொடுக்குறது தான். அந்த இதில் வகையில் இந்த படமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது நார்மலான கமர்ஷியல் மூவியாகவே எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வில்லனோட கதாபாத்திரத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பில்டப்பாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த எம்எல்ஏலாம் ஒரு சொடக்கு போட்டு திருப்பி இந்த சைடில் கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வில்லனுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாலும் நார்மலான கமர்ஷியல் மூவியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுதே தவிர, ரொம்ப பெரிய லெவலில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க மலையாள படங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அது எனக்கு டிசப்பாயிண்ட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ், மம்மூட்டியோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ், நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் நிறைய இடங்களில் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணது அதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துருக்கும். ஸோ நிறைய தமிழ் முகங்களை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே நீட்டான ஒரு கேமியோ வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் வந்து ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிளாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மம்மூட்டியோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கமர்ஷியல் மூவியில் ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.